விஜய் ராகுல் காந்தி கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது விஜய் அவர்களோட மதுரை மாநாடு டைம்லேயே விஜய் ராகுல் காந்தி கூட்டணியை பற்றி அதிகமான டாக் இருந்துச்சு. முக்கியமாக காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் விஜயோட கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் காங்கிரஸ் வளரும் அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம், பீகார் எலெக்ஷனில் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்களோட 234 தொகுதி பிரச்சாரத்தை பார்த்த ராகுல் காந்தி ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. 2 தொகுதி, அதாவது திருச்சி நாகைப்பட்டினம் மட்டுமே பார்த்த ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளவு கூட்டமா, இந்த அளவுக்கு கூட்டம் வருகிறது என்றால் விஜயோட நாம் கூட்டணி வைக்கும்போது அது நேச்சுரலான அலைன்ஸாக இருக்கும். அட் த சேம் டைம் அது பாசிட்டிவாக மக்களை ரீச் ஆகி காங்கிரஸ் தமிழகத்தில் வளரும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழக நிர்வாகியும் காங்கிரஸும் பேசின மாதிரி 60 தொகுதிகள் காங்கிரஸுக்கு கொடுக்குற மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஓகே சொல்லியிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அமைச்சரவையிலும் மிக முக்கியமான பொறுப்பு காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் விஜய் ராகுல் காந்தி கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது.